நம் தாயகம் இப்பூவுலகில் இன்றும் தன்னிகரற்று திகழ்கின்றது. பிற நாடுகளுக்கு இல்லா தனிச்சிறப்பு நம் தாய்நாட்டுக்கு உண்டு. இறைவன் மீது அளவற்ற பக்தியும் அவரின் திருவடிகளை தொழுவதும் தம் தலையாய கடமை என்று அன்று முதல் இன்று வரை நம் பாரத பெருமக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பதும் அவன் அருளாலே அவன் தாழ் பணிவதும் நம் முன்னோர் கண்ட வாழ்க்கை நெறிமுறை. பாரத நாட்டின் பெருமையினை பாருக்கு பறைசாற்றுபவன இதிகாசங்களும் புராணங்களுமே. ராமாயணம், மகாபாரதம் ஆகியவைதான் இன்றும் உலகுக்கு நம் கலாச்சாரத்தை காட்டும் கால கண்ணாடி. அறியாமை இருள் நம்மை அழுத்திடும் போதும், திசை தெரியாமல் செய்வது புரியாமல் நாம் மருகும் போதும் நம் மன இருள் அகற்றி அருள் ஒளியை ஏற்றி நம் வாழ்க்கை பயணத்தை தொய்வின்றி தொடர வைப்பது நம் நாட்டு அறநூல்களே. தீபாவளியை முன்னிட்டு நாம் எம்பெருமானுடைய நல்ல பல விஷயங்களை இங்கே அனுபவிக்க இருக்கின்றோம். எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்களை செய்திருக்கின்றான். அத்தனை அவதாரங்கள் செய்திருந்தாலும் முக்கியமாக 10 அவதாரங்கள் பேசப்படுகின்றன. மத்ஸ்ய கூர்மவராஹஸ்ச நாரசிம்ஹஸ்ச வாமனஹ ராமோ ராமஸ்ச ராமஸ்ச கிருஷ்ண கல்கீதி தே தச என்று இந்த தசாவதாரங்கள் முக்கியமாக பேசப்படுகின்றன. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் என்கிறார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி என்கிற தன்னுடைய பிரபந்தத்திலே. எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதாரம் செய்தான். எதற்காக அவதாரம் செய்தான்? அவதாரம் என்றால் மேலே இருந்து கீழே இறங்குதல் என்று பொருள். எம்பெருமான் ஒரு தடவைக்கு 9 தடவை மேலே இருந்து கீழே இறங்கினான். அப்படி அவன் கிருஷ்ணனாக அவதாரம் செய்தது எதற்காக என்றால், ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்களெல்லாம் பாகவத அபசாரம் பொறாமை என்று ஜீயர் அருளி செய்வர் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் கூறுகிறார்கள். ஈஸ்வரன் எதற்காக ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் செய்தான் என்றால், தன்னை முழு மனதாக பக்தியுடன் வழிபடும் பாகவதர்களுக்கு எவன் தீங்கிழைக்கின்றானோ அவனை தன்னுடைய விரோதியாக பாவித்து அவனை அழிப்பதற்காக எம்பெருமான் அவதாரம் செய்கின்றானாம். ஆக பாகவத அபசாரத்தை, பாகவதர்களுக்கு நேரிடும் இடையூறுகளை களையவே எம்பெருமான் அவதாரம் செய்கின்றான். அப்படி பூர்ணாவதாரமாக கருதப்படுகின்ற அவதாரம்தான் இந்த கிருஷ்ணாவதாரம். திருவேங்கடத்தான் என்னும் திருநாமத்தான் மக்களின் சங்கடம் தீர்ப்பான். அகத்தில் மங்களம் காப்பான், சுகத்தில் மக்களை திளைப்பான். கருத்த மேனியன், ஆனால் கனிந்த உள்ளத்தினன். எங்கும் இருப்பான், எதிலும் இருப்பான். அநீதியை அழிக்க தங்கு தடையின்றி பொங்கி எழுவான். அவர் எடுத்த அவதாரங்கள் 10. அவை ஒவ்வொன்றும் ஒளிரும் நல் முத்து. அறத்துக்கு அவர் இட்டது வித்து, அவரின் அறவுரையே அகிலத்தின் சொத்து. எடுத்த அவதாரங்கள் 10 மக்களை பித்துக்கொள்ளச் செய்தது 3. மனிதனாய் தோன்றி அறத்தின் நாயகனாய் நானிலத்தில் நற்பெயர் ஈட்டிய ஸ்ரீராமாவதாரம். மற்றொன்று, மனிதனாய் பிறந்து மக்களோடு ஒன்றி வாழ்ந்து வாழ்க்கையின் வரையறைகளை வற்றாது வழங்கிய வள்ளலாகிய ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். பிரிதொன்று, உக்ரமூர்த்தியாய் மானிட உடல், சிங்க முகம், பரந்த மார்பு, கூரிய நகங்களுடன் தூணிலே தோன்றி அசுரன் ஹிரண்யகசிபுவை அழித்த ஸ்ரீ நரசிம்மாவதாரம். நம்ம நாட்டில் இந்திரனுடைய தாயாராகிய அதிதி தேவியின் காதில் அமைந்துள்ள அந்த ஆபரணங்களை, அதாவது கம்மல் என்று சொல்கிறோமே, கடுக்கன் என்று சொல்கிறோமே, அவைகளை கவர்ந்தான். வருணனுடைய குடையை கவர்ந்தான். எத்தனையோ பெண்களை சிறைபிடித்தான். எல்லோருக்கும் தீங்கிழைத்தான் நரகாசுரன். அந்த நரகாசுரனை சத்யபாமையின் துணையோடு
கிருஷ்ண பரமாத்மா இந்த ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்தசி திதி என்று மாய்த்த காரணத்தினாலே, அவனை மாய்த்த அந்த சமயத்திலே சத்தியபாமையும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்த அந்த செயலை நாம் எண்ணி பார்க்கும்போது அதர்மத்தை துளைப்பதற்கு, இல்லாது செய்வதற்கு ஆண் பெண் இருவருடைய துணையும் தேவைதான். இதில் ஒருவருக்கு மட்டும் பங்கு என்று எண்ணலாகாது. ஆண் பெண் இருவரும் சேர்ந்து அதர்மத்தை இல்லாது செய்தார்கள் என்கிற தத்துவம் இதனால் புலப்படுகின்றது. நரகாசுரன் தான் உயிர் விடும் சமயத்திலே அவனுடைய கோரிக்கைப்படி மக்கள் சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டதால் நாம் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றோம். தீபாவளி போது நம்ம பட்டாசு பெரும்போர் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, போர் நிகழ்வுற்ற இடம் அறத்தலமான குருக்ஷேத்திரம். போரில் 100 கௌரவர் அடைந்தனர் அடங்கா ஆத்திரம். ஐவரான பாண்டவரோ கடைப்பிடித்தது தர்ம சாத்திரம். தேரோட்டி அணிவகுத்த பெரும்படையில் மணிவண்ணன் ஏற்ற புது பாத்திரம். பார்க்கடலில் பள்ளி கொண்டான் முன் பகைவர் எம்மாத்திரம். 18 நாட்கள் நிகழ்வுற்ற போரில் பார்த்தனுக்கு பரந்தாமன் பகர்ந்ததுதான் பகவத்கீதை. அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, அவனியில் உள்ள அனைவருமே அறிந்திட அற உரைகளை அன்று அறிவித்தார் அந்த அஞ்சன வண்ணன். அதனால்தான் அண்ணல் காந்தியடிகளும் பகவத்கீதையை கீதா மாதா என்று ஏற்றி போற்றினார். 18 நாட்கள் நிகழ்வுற்ற இப்போரை பற்றிய செய்திகள் 18 அத்தியாயங்களில் விளக்கப்பட்டுள்ளன. பகவத்கீதை பகவானின் முகத்தாமரையிலிருந்து வெளிவந்தது அல்லவா? கீதை புனித கங்கையை காட்டிலும் புனிதமானது. கங்கையில் நீராடுபவர் அவர் மட்டுமே முக்தி பெறலாம். ஆனால் கீதை வடிவான கங்கையில் பக்தியோடு முழுகுபவர் தான் மட்டுமன்றி மற்றவர்களையும் கரை சேர்க்கும் கருணாகரனாவார். அஞ்ஞானத்தால் அல்லல் உற்று அவதியுறுபவனே மெய்ஞான வழிக்கு நெறிப்படுத்தி பரமாத்மாவை அடைய வைப்பதே கீதையின் முதல் இலக்கு. கண்ணன் ஒருவனே போர்க்களத்தில் உபதேசித்தான். வெண்ணெய் தின்றான் என்று சொல்கின்றோம். வெண்ணெயை அவன் தின்றது என்பதானது எதை குறிக்கின்றது என்றால், வெண்ணெய் வெளுப்பான ஒரு பொருள். சத்துவ குணத்துக்கு அடையாளமாக வெளுப்பை சொல்லுவார்கள். நல்ல குணத்தோடு கூடின மகான்களை, நல்லவர்களை நாடி அவன் அவர்கள் இருக்கும் இடத்துக்கு வந்து அவர்களை அங்கீகரிக்கிறான் என்கிற தத்துவம்தான் இந்த வெண்ணெய் திருடும் இந்த விஷயத்திலே நம்முடைய பெரியவர்கள் கூறும் தகவல். அது மாத்திரமல்ல, கிருஷ்ண பெருமான் பெரியவனாக வளர்ந்த பிறகு பாண்டவர்கள் பக்கத்திலே இருந்து கொண்டு அவர்களுக்கு தோழனாய் விளங்கியவன். பாரத யுத்தம் நடந்த சமயத்திலே தன்னுடைய உறவினர்களை எப்படி நான் கொல்லுவேன் என்று விசனப்பட்ட அர்ஜுனனை பார்த்து அவனுக்கு தத்துவத்தை உபதேசிக்கலாம் என்ற எண்ணத்தோடு தர்மக்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரத்தில் சமர பூமியில் பார்த்தனுக்கு சாரதியாய் அமைந்த கிருஷ்ணன் அழகான கீதோபதேசத்தை செய்கின்றான். 18 அத்தியாயங்கள் கொண்ட அந்த பகவத்கீதையில் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், பிரபத்தி சாஸ்திரம் என்று அழைக்கப்படுகிற சரணாகதி, இவைகளெல்லாம் விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன. இந்த பகவத்கீதையில் இவை தவிர மற்ற பல நல்ல விஷயங்களும் உண்டு. மனிதனாக பிறந்தவன் மெய் நா மனத்தால் எப்படி இருக்க வேண்டும், தன் சரீரத்தால் எப்படி இருக்க வேண்டும், மனதால் எப்படி இருக்க வேண்டும், தன் வாக்கினால் எதை பேச வேண்டும் என்பதையெல்லாம் அழகாக பகவத்கீதையில் 16வது அத்தியாயத்தில் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு தெரிவிக்கின்றார். புரிந்த திருவிளையாடல் இது. தேவதைகள், குருமார்கள், அந்தணர்கள், அறிவாளிகள் இவர்களை பூஜித்தல், பரிசுத்தமாக எப்பொழுதும் இருத்தல், நேர்மையான வழியில் செல்லுதல், பிரம்மச்சரியத்தோடு விளங்குதல், யாருக்கும் ஹிம்சை செய்யாமல் இருத்தல், இது சரீரம் செய்யக்கூடியதான ஒரு காரியம் என்று அழகாக சரீரத்தினுடைய ஒரு டியூட்டி என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படி அதை விளக்கினார்.
மற்றவர்கள் மனது புண்படும்படி நாம் எதையும் பேசலாகாது. சத்தியத்தை பேச வேண்டும், அதாவது உண்மையையே பேச வேண்டும், பிரியமானவற்றை பேச வேண்டும், நன்மை பயக்கக்கூடியதை பேச வேண்டும், வேதம் படிக்க வேண்டும். இவையெல்லாம் வாக்கு செய்யக்கூடியதான தவம் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. மனதை நல்வழிப்படுத்தி மனதிலே தீய எண்ணங்கள் சேராமல் மனம் தெளிந்த ஓடை போல் மனதை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வேண்டும். மனதை தெளிந்த மனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல மனதோடு நாம் இருக்க வேண்டும். ஒரு சில விஷயங்களிலே மௌனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்திரியத்தை நாம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். கருத்திலே தூய்மை வேண்டும். இவையெல்லாம் மனத்தினுடைய தவமாக கிருஷ்ண பரமாத்மா அருள் செய்கின்றார். அது மாத்திரமல்ல, தன்னை நம்பினவர்கள் விஷயத்திலே தன்னையே அளிக்கக்கூடிய அளவுக்கு கிருஷ்ண பரமாத்மா திகழ்ந்தார் என்றால் அவருடைய வைபவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். ஒருத்தி மகனாய் தெய்வங்களுக்கு எல்லா தெய்வங்களுமே விசேஷமாக கொண்டாடப்படுறது. பாரத நாடுன்னு சொல்லும்பொழுது அந்த பெருமையை எப்படி கொடுக்கறதுனா, நாடு முழுக்க தேசம் முழுக்க கொண்டாடப்படும் தெய்வம் எது அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணனை நம்ம கேரளாவில் போனால் பாலகிருஷ்ணன், உன்னிகிருஷ்ணன், குருவாயூரப்பன் அப்படின்னு விசேஷமாக சொல்கிறோம். அதை அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாக்க அங்கே கிருஷ்ணன் நல்ல பாலகிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி பல லீலைகளை செய்து விளையாடின காட்சிகள் எல்லாம் இருக்குது. இதே நம்ம வடநாட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அங்கே கிருஷ்ணன் நந்த லாலான்னு சொன்னாலே குழந்தைகள் கொஞ்சம் மாதிரி அது. அதனால் இந்த நந்தலாலான்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தை பருவத்தை நாம் லட்டு கோபால் அப்படின்னு அங்கே கொண்டாடுறாங்க. ஏன்னா தவழற கிருஷ்ணனை தான் அவங்க லட்டு கோபாலுங்கிறது சொல்கிறது. அந்த மாதிரி விசேஷமான நம்ம வாழ்க்கையோடு ஒட்டி நம்மளோட இருக்கிற தெய்வம் கண்ணன் தான். இப்போது இன்றைக்கி தீபாவளி பண்டிகை, இது நம்ம எல்லாம் விசேஷமாக கொண்டாடுறோம். ஆனால் தீபாவளின்னு சொல்லும்போது நரக சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. நரகாசுரனை வதம் பண்ணதுனால இது நரகாசுர அவனை உத்தேசம் பண்ணி இந்த பேர் எப்படின்னா நரகாசுர வதம். அதனால் இந்த வதத்தினால நரக சதுர்த்திங்கிற சொல்ல உண்டு. பட்டாசு வெடிக்கும் போது அதில் பூமி சக்கரம்னு ஒன்று உண்டு. அந்த சக்கரத்தை எங்கே விடுறோன்னா பூமியில் தான் விடுறோம். அது நல்லா சுற்றுறது. அந்த சுற்றி வர சக்கரம் என்னென்னா அதுலேருந்து வர அந்த ஓசை அது கண்ணனுடைய சங்கு ஓசை மாதிரி இருக்கும். அதனால் அவர் கிருஷ்ணனுடைய கையில் சாட்டை உண்டு. அதே மாதிரி என்னென்னா நம்ம சாட்டைன்னு ஒரு பட்டாசை வச்சுருப்போம். அந்த சாட்டையை வைக்கும்போது அதே மாதிரி வரும்போது பிள்ளைகள் எல்லாம் அந்த சாட்டையை பற்ற வச்சு பண்ணும்பொழுது அதுலேருந்து புகை மண்டல் அப்படியே வரும். அந்த புகைக்கு நடுப்புற அந்த குழந்தையை பார்க்கும்போது நமக்கு நம்ம குழந்தையாது, நம்ம வீட்டு குழந்தையாது அப்படின்னு தோணும். ஏன்னா புகை அடிச்சிடும், குழந்தைக்கு கஷ்டம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அங்கே பகவான் கிருஷ்ணன் பால ரூபத்தில் இருக்கார். அப்படிங்கிற அந்த தத்துவத்தை அந்த இடத்துல நம்ம உணர முடியும். இந்த சங்கு சக்கரம் சாட்டை இது எல்லாமே பட்டாசு வடிவத்தில் வந்துடுது. இந்த பட்டாசெல்லாம் என்னென்னா வெடித்து சத்தம் வரும்போது அந்த வெடி சத்தத்தினால நம்மளுடைய தீமைகள் எல்லாம், நம்ம மனசில் இருக்கிற தீமைகள் எல்லாம் வெடித்து சிதறி போகணும் அப்படிங்கிற ஒரு தத்துவமும் அதில் உண்டு. சோதரர்களுக்குள் பாரத பெரும் யாருக்கு உபதேசித்தான்? அவன் சொல்லும்போது நம்ம ஒரு கேரக்டர் சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மனசுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் போர் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நம்ம ஒன்றோட ஒன்று போரிட்டு இருக்கோம். நம்ம சமாதானமாக இருக்கிற நாள் குறைவு. ஆனால் அந்த போரில் நமக்கு வெற்றி வேணும்னு சொல்லும்போது ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடியவனா கண்ணன் இருக்கான். அதனால தான் பகவத்கீதை என்று பெயர். கீதை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கீதம், இசையோடு வாழக்கூடிய ஒரு கருத்தை அவன் சொல்கிறான். அந்த கருத்தை படி நாம் நடந்தோமானால் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி அனைத்தும் கிட்டும். பகவத்கீதையை பாராயணம் செய்யாத மக்களே இல்லை. உலகம் முழுக்க பகவத்கீதை ஒலிக்கிறது. தீபாவளி பெரிய திருநாள். நாம் தெய்வ பணிபுரிய வருநாள். பாபாதி தீவினைகள் ஒழிய
திடம் பண்ணி தொலைத்து தலைமுழுகி தூபாதி கற்பூரம் ஏற்றி மலர் தூவி தோத்திரங்கள் சாற்றி மாபாவி நரகனை வென்றோன் கண்ணன் மலரடியை தொழுது நின்றாள். கண்ணன் அறிவுரைகள் கேட்போம், ஒரு காலும் சோர்ந்திருக்க மாட்டோம். பண்ணும் எந்த ஒரு செயலும் சுய பாசம் அற்றிருக்க முயலும் என்னும் மிக தெளிவு கொண்டோம். அவன் என்றும் பணிபுரிய கண்டோம். திண்ணம் கண்ணுடை உறவால் நாம் தீரச் சிறப்புகளை பெறுவோம். தன்னை சரணடைவோரை அரண் போன்று காப்பதுதான் முராரியின் வேலை. ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. இப்பாடலுக்கு இலக்கணமாய் திகழ்ந்தவன் கர்ணன். கொடை வள்ளலாகிய அவனை வெல்வது பாண்டவருக்கு எளிதல்ல. ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்திரமே கர்ணனை வீழ்த்தி அர்ஜுனனுக்கு வெற்றி வாகை சூட்டியது. குந்தி தேவியின் மூலம் வரங்களை பெற்றது. நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் அர்ஜுனன் மீது ஏவாமல் தடுத்தது. தேவேந்திரன் வழியாய் கவச குண்டலங்களை பெற்றது. அடிபட்டு கர்ணன் வீழ்ந்தபோது துறவி வடிவம் கொண்டு அவன் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் பெற்றது. இறுதியில் தான் யார் என்பதை காட்டி கர்ணனுக்கு மோட்சம் அளித்தது. இவையாவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அற்புத விளையாடல்களே. நட்புக்கு இலக்கணமாய் திகழ்ந்தவர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான். குசேலரிடம் அவர் காட்டிய நட்பின் ஆழம் மற்றவர்களின் நட்பையெல்லாம் விஞ்சி நிற்கிற அளவில் நம் நெஞ்சில் நிலைத்துள்ளது. மனைவியின் சொல் கேட்டு அவள் தந்த அவலை கந்தையில் முடித்து சிந்தையில் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து துவாரகை சென்றார் குசேலர். குசேலரை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் ஆரத் தழுவி அன்புடன் வரவேற்றார். கந்தையில் இருந்த அவலில் இருந்து ஒரு பிடி எடுத்து உண்டார். கெழுதகை நண்பரின் வறுமை கேடு நீங்கிட, வாழ்வில் வளமை செழித்திட, வற்றாத வளம் அனைத்தும் முற்றாகத் தந்தார். மறுபிடி எடுத்து உண்ண முற்பட்ட போது அவர் தேவி தடுத்திட்டார். ஒரு பிடிக்கே உலகச் செல்வம் உவந்து அளித்தீர், பின்னர் மறுபிடி உண்டால் உலகு என்னவாகும் என்று கேட்க தாமரை மணாளனும் உண்மையை உணர்ந்தார். குசேலர் வீடு திரும்புகையில் அவர் நிலையே மாறியது. அரச போகங்களுக்கு அதிபதியானார். எல்லா செல்வங்களும் அவர் இல்லம் வந்தடைந்தன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவருளால் அவர் வாழ்வு செழுமையுற்றது. நண்பனுக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் புரிந்த திருவிளையாடல் இது. ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே, உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவையின் பாடல் வரிகள் திருமகள் கேள்வனின் பெருமையை பாருக்கு பறைசாட்டுகின்றன. ஒவ்வொரு அவதாரத்திலும் திருமால் நிகழ்த்திய அற்புதங்கள் பல பல. ஆனால் கிருஷ்ணாவதாரமே அவரின் உயர் குணங்களையும் அற்புத நிகழ்வுகளையும் உலகுக்கு எடுத்துரைக்கின்றது. காளிங்க நர்த்தனம் செய்தது, கோபிகளுடன் விளையாடியது, வெண்ணையை திருடியது, கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்தது, அக்ரூரருக்கு காட்சியளித்தது, கம்சன் ஜராசந்தன் சிசுபாலன் ஆகியோரை கொன்றது, குசேலருக்கு வாழ்வளித்தது. தீர்த்த யாத்திரையின் போது அர்ஜுனனுக்கு சுபத்திரையை மணமுடித்தது, பாஞ்சாலியின் மானம் காத்தது. வனவாசத்தின் போது பாண்டவருக்கு துணை இருந்தது. பாரத போரில் பார்த்தனுக்கு தேரோட்டியாய் திகழ்ந்தது. கர்ணனுக்கு மோட்சம் அளித்தது. பாரத போருக்கு பின் துவாரகையில் வாழ்ந்தது. இப்படி பகவான் கிருஷ்ணரின் அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் உலகம் முழுக்க அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தீபாவளி தத்துவமே. தீபாவளி அன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் புதுசு போட்டுக்கிறோம். அதே சமயம் இன்னும் ஒருத்தருக்கு நம்மளை விட தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்கன்னு இல்லை,
ஆனால் யாரானு ஒருத்தருக்கு நான் பட்டுப்பட வாங்கிட்டா இன்னொருத்தருக்கு ஒரு சாதாரண காட்டன் புடவையான்னு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மனோபாவம் வேணும். எவ்வளோக்கு எவ்வளோ நாம் வந்து வாங்கிக்கிறோமோ, கடையில் புதுசாக எடுக்கிறோமோ, அதே அளவில் பாதி அளவான நம்ம மற்றவருக்கு கொடுக்கணுங்கிற அந்த மனோபாவம் வளரணுங்கிறது தான் தீபாவளியோடைய தத்துவம். சத்தியமாகவே கண்ணன் வாழ்ந்தான். அதனால தான் இன்றைக்கும் நம்ம வந்து சொல்லும் பொழுது எவ்வளோ பொய் புரட்டெல்லாம் செய்யும்போது கூட என்ன அவனை மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எந்த பொய்க்குள்ளும் அவன் இருந்தான், எந்த சத்தியத்துக்குள்ளும் அவன் இருந்தான். அதனால தான் கண்ணனுக்கு அந்த பெருமை. இந்த நாட்டில், பாரத நாட்டில் கண்ணனுக்கு ஏன் இந்த இவ்வளோ கோவில்கள், இவ்வளோ விசேஷங்கள்? ஏன் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு கண்ணன் இருக்கானே, அங்கே எங்கே போனாலும் இருக்கானே, ஏன் அந்த கண்ணன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையோடு ஒட்டி இருக்கான். அந்த ஒட்டி இருக்கிறதுனால எப்படி நம்மளுடைய உடம்புக்குள்ள ரத்தம் ஓடுதோ அது வெளியில் தெரியல. அதே மாதிரி கண்ணனுடைய உணர்வு நம்ம உடலுக்குள்ளே ஓடின்னு இருக்கு. அதனால தான் நம்மளால் கண்ணனை விட்டு இருக்க முடியல. கண்ணனாகவே நம்ம நினச்சோம்னா நாமளே கண்ணனாக இருப்போம். இந்த கண்ணனுடைய விளையாட்டை நம்ம என்றைக்கும் ரசிச்சுட்டு இருக்க முடியும். இந்த தீபாவளி அன்னைக்கு நீங்கள் எல்லாருமே கண்ணனாகவும் லக்ஷ்மியாகவும் இருந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதாவது தீமைகளை வென்று, தீமைகளை அழித்து, அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு ஒளி மிகுந்த வாழ்க்கையை தீபாவளி அன்று நாம் தொடங்குவோம். நம்மோடு இறைவன் இருப்பான், நம்மோடு கண்ணன் இருப்பான் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். தன்னை நாடுபவர்கள் தன்னவர்களை அப்படியே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கிருஷ்ண பரமாத்மா திகழ்ந்தான் என்று சொன்னால், ஆகவேதான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நம்முடைய பாரத தேசத்திலே ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே என்று சாஸ்திரம் கூறுகிறது. யாருக்கு அவர்களுடைய பாபங்கள் சிறிது சிறிதாக கழிகின்றதோ அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கிருஷ்ணனிடம் பக்தி ஏற்படுமாம். ஆகவே கிருஷ்ண பக்தியோடு நாம் திகழ வேண்டும். இந்த தீபாவளி நன்னாளில் கிருஷ்ண பரமாத்மாவை சேவித்துக் கொள்வோம், கிருஷ்ண பரமாத்மாவை துதிப்போம், அவன் திருநாமங்கள் கொண்டு அவன் புகழ் ஏத்துவோம், நலம் பல பெறுவோம்.